கான்ட்ரோவர்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பத்தி வந்த ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி ஒரு ஹீரோயினோட உங்களை வந்து சேர்த்து பேசினாங்க. அந்த ஹீரோயினுக்காக நீங்க உங்க மனைவியை வந்து டிவோர்ஸ்லாம் பண்றதுக்கு ரெடியானீங்கன்னு. இப்போ அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் வந்து நீங்க உங்க மனைவியோட பேசுறது, குழந்தையோட பேசுறது இதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ ஸ்டூப்பிடான ஒரு விஷயம்னு அவங்களே நினைச்சுப்பாங்க. பட் ஹவு டு ஜஸ்டிஃபை இட்? லைக் இப்போ ஜஸ்டிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் உங்க வாயிலேருந்து நீங்க சொல்லிடுங்க. இல்ல எனக்கு என்ன அதுல பயங்கர காமெடியா இருந்த விஷயம்னா, அது ஃபர்ஸ்ட் நெட்ல வந்துச்சு அந்த நியூஸ். நான் நெட்ல இருக்க நியூஸ் அதிகம் பார்க்க மாட்டேன். அதை ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதே ஆர்த்தி தான். படிச்சீங்களா பாத்தீங்களா நெட்ல என்ன என்ன படம் பத்தி ஏதாவது நியூஸ் வந்திருக்கா? இல்ல இல்ல உங்களை பத்தி நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ் வந்திருக்கு? நீங்க என்ன டைவர்ஸ் பண்ண போறீங்களா? அப்படியா? எப்ப இது சொல்லவே இல்லை. எனக்கும் தெரியாது. இப்படிதான் ஃபர்ஸ்ட் பேசிக்கிட்டோம். அப்புறம் அதை ஃபுல்லா இறங்கி படிக்கும் போது இல்ல அது என்னெல்லாம் எழுதியிருந்தாங்கன்னா, டெய்லி வீட்டுல சண்டை, பக்கத்து வீட்டுல இருக்கவங்க வந்து இதெல்லாம் கேட்டுட்டு சொன்னாங்களாம். இந்த மாதிரி அவங்க பிரிய போறாங்க. எங்க பக்கத்துல லிஃப்ட் தான் இருக்கு. நான் அம்மா ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்களோன்னு பயந்தேன். ஏன்னா அவங்க தான் வந்து சினிமா ரொம்ப பயங்கரமான ஒரு இதுப்பா, வேணாம்ப்பா வேணாம்ப்பான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் கான்ஃபிடென்டா இருந்தாங்க என் மேல. அதுக்கு மேல எனக்கு கவலை. வீட்டுல என்ன நம்புறாங்க, நான் கரெக்டா இருக்கேன், என்னால தைரியமா அவங்கள ஃபேஸ் பண்ண முடியுது. ஓகே டன்.